மாலை வணக்கம். இது அழகு தமிழ் கவிதை கழகம். என் உறவுகளே, மீண்டும் மீண்டும் ஒரு பதிவால் உங்கள் மனதுக்குள் புது புது ஆக்கங்கள், சிந்தனைகள் எழுந்துவிட வேண்டும் என்பதற்காக அழகு தமிழ் கவிதை கழகம் அனுதினமும் ஒரு பதிவு செய்து கொண்டிருக்கின்றது. அதை உங்கள் மனதுக்குள் பதியும் நிலை செய்து கொண்டிருக்கின்றது. என் உறவுகளே, முன்பகை பின்பகை, மூன்றாம் தரத்து பகை, 300 ஆண்டு பகை, 3000 ஆண்டுகள் பகை, தொன்று தொட்டு தொடரும் வரலாற்று பகை, இவையெல்லாம் மாற வேண்டும். அதனால் புது ஆக்கம் எழ வேண்டும் என்ற ஒரு புது தாக்கம் நம் மனதுக்குள் எழுந்துவிட்டால் அதுதான் புது ஆக்கம். என் உறவுகளே, பகை கொண்டு படை கொண்டு ராஜ்யம் கண்ட வரலாறுகள் அனைத்தும் வழியில்தான் வாழ்ந்ததுண்டு. சிறந்த ஒரு நெறி கொண்டு நல் பழக்கங்கள் கொண்டு பிறருக்கும் வாழ வேண்டும் என்று போதித்து வாழ்ந்த உலகம் மிக அழகாக வாழ்ந்து கொண்டிருப்பது என்ற நிலைமைக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. என் உறவுகளே, விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போவதில்லை, விடாமல் பிடித்து கொண்டிருப்பவர்கள் நிலைத்து இருப்பதுமில்லை. ஒரு செயல் நம்மால் முடிய வேண்டுமென்றால் வளைந்து நெளிந்து கொடுத்து எதற்காக செல்ல வேண்டும் என்றால் அது பிறருக்கும் பயன்பெறும் செயலாக இருந்தால் வளைந்து நெளிந்து கொடுத்து ஒரு நல்லதை செய்து விடலாம். என் உறவுகளே, பகை கொண்டு வாழ்வதை விட நல் பழக்கத்தை கொண்டு நல் வழக்கத்தை கொண்டு இந்த மண்தட மீது அழகான ஒரு வாழ்க்கையை கொண்டு வாழுங்கள். என் உறவுகள் யாவரும் தீதுகளை மனதுக்குள் வைத்து கொண்டு நகை பேசும் உதடுகள் இந்த உலகத்தில் யார் யாருக்கு உண்மைகள் இருக்கின்றது என எண்ணிக்கொள்ளுங்கள். இந்த பதிவு மூலமேனும் என் உறவுகளே, உள்ளத்தை ஒன்றை வைத்து உதட்டில் ஒன்றை வைத்து பேசும் வார்த்தைகளில் பொய்யை வைத்து என்றும் பேசும் நிலைமைக்குள் நீங்கள் இருந்தால் அதை மாற்றுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்வில் புது ஆக்கங்கள் வர நினைத்தாலும் அது தடைபடும். இவைகளெல்லாம் விலகி கொண்டால் புது வாழ்க்கை உங்களுக்கு தென்படும். அதன் மீது அழகாக உங்கள் பயணத்தை நீங்கள் வளர்த்து கொள்ளலாம். வந்த அடையாளத்தை, வாழ்ந்த அடையாளத்தை இந்த மண் பரப்பின் மீது நிலைநாட்டி விடலாம். என் உறவுகளே, பகை கொண்டு வாழ்வதை விட நல் பாசங்களை கொண்டு அழகூற இந்த வாழ்விகளை கையாளும் மன பக்குவத்தை உங்களுக்குள் வளர்த்து கொள்ளுங்கள். என் உறவுகளே, வாழ்க்கை என்பது நமக்கான வரம். அழகாக வாழ்வோம். இந்த பதிவின் மூலமேனும் உறுதி ஏற்போம். என் உறவுகளே, வாழ்க்கை மிக அழகானது.